இந்த உலகம் பேசக்கூடிய ஒரு கதாநாயகர் டாக்டர் ஜாக்கிர் நாயிக். இவங்க சீடிய தலையில வச்சுட்டு அலைகிறாங்க. இவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விட்டார் என்பதற்கு ஒரு ஆதாரத்தை இந்த இடத்தில் நான் சொல்லுகிறேன். இந்து மதத்துக்கும் இஸ்லாம் மதத்துக்கும் இடையிலே நடந்த ஒரு விவாதம் நடந்து முடிந்து கேள்வி எனக்கு கேட்கிறாங்க. கேள்வி பதில் நிகழ்ச்சியில ஒரு இந்து மத சகோதரர் எழுந்து டாக்டர் ஜாக்கிர் நாயக் அவரிடத்துல கேட்கிறாங்க, உங்க குர்ஆன்ல எல்லாமே கட்டுக்கதை தானே இருக்குது, நம்புற மாதிரி இல்லையே, என்னங்க கட்டுக்கதை? இல்ல சின்ன குருவினுடைய சொண்டுல கல்ல கொண்டு வந்து போட்டாங்களாம், யானை சொக்கு நூறா பேத்திச்சா, இது புத்தி நம்புறதுக்கு மாதிரி இருக்குதா? புத்தி நம்புதா? கம்பால அடிச்சாங்களாம், நைல் நதி பிளந்துச்சாம், நல்லவங்க போன தீயங்க வரும்போது மூடிப்பட்டுச்சா, எங்க இது நம்புற மாதிரி அங்க இருக்குது? இதுக்கு பதில் சொல்லுங்க. உலகம் போற்றும் அறிவாளி என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் ஜாக்கிர் நாயக்கினுடைய பதில் என்னங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனவேதான் இந்த மௌலவிமார்கள், இந்த அமைப்புகள் ஒன்று கூடி காஃபிர் ஃபத்வா என்கின்ற ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள் என்று நாம் சொல்ல வேண்டும். ஜமாத்துல் உலமா என்கின்ற அமைப்பு, ஜமியத்தே உலமா ஹிந்த் என்கின்ற அமைப்பு, ஜமாத்தே இஸ்லாமியா ஹிந்த் என்கின்ற அமைப்பு, இந்த பெயர்களிலே உங்களுக்கு தெரியும். இப்படி இவர்களிலே 1000 பிரிவினைகள் இருக்கின்ற பொழுது இவர்களே ஒருவர் மற்றொருவரை பார்த்து காஃபிர் ஃபத்வா கொடுக்கின்ற நிலையில் இன்று இவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தினரை காஃபிர் என்று கூறியிருக்கிறார்களாம்.